முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதா? முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு கடத்தொழிலை அழித்துக் கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக தமிழர்களையும் சேர்த்து வைத்து வழங்குகின்ற பொழுது ஏதோ ஜனாதிபதி நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளிலே ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. இந்த முன்னாள் போராளிகள் இன்னமும் குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகின்றார்களா, பார்க்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. இந்த சந்தர்ப்பத்திலே நானும் ஒரு சில விடயங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த காணி தொடர்பான சட்டமூலங்கள் கொண்டு வரப்படுகின்ற அதே நேரத்தில் இங்கே காணி உரித்துக்கள் வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகளும் ஜனாதிபதியால் நாட்டிலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே வடக்கு கிழக்கில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் மற்றும் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலை மாவட்டங்களிலே கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக காணி உரித்துக்களை பெறாத பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு காணி உறுத்துக்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இதிலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்திலே நகரத்தை அண்டிய பகுதிகளில் பெருமளவான காணிகள் நீண்ட காலமாக அனுமதி பத்திர காணிகளாக இருந்தது. இப்பொழுது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற சில நடவடிக்கைகள் காரணமாக அந்த காணிகளை நீண்ட காலமாக சொந்தமாக கொண்டிருந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதி இல்லாத நிலைமையிலே இப்பொழுது இந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த காணிகளுடைய அந்த உரிமையை இழந்து அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்க வேண்டியவர்களாக அல்லது கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட ரூபா பணத்தை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்த அமைச்சு நீண்ட காலமாக அந்த இடத்தில் உரிமை கோரி அந்த உரிமையோடு வாழ்ந்து வந்த மக்கள் அவர்களுக்குரிய அந்த அறுதி உறுதியை பெற்றுக்கொள்ளாத நிலைமையிலே இப்போ அண்மை காலமாக வந்திருக்கக்கூடிய உங்களுடைய சட்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்த மக்கள் அந்த உரிமையை இழந்து அதை அந்த இடங்களிலே அவர்கள் குத்தகைக்கு குடியிருக்கின்றவர்களாக மாற்றப்படுவது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம். ஆகவே அவர்களுடைய அந்த அடிப்படை உரிமைகள் மறக்கப்படக்கூடாது. அவர்கள் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்த அடிப்படையில் போர்ச்சூழல் காரணமாக அவர்களுக்குரிய அந்த உரித்துக்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க முடியாத நிலைமையிலே அவர்கள் இப்பொழுது குத்தகையாளர்களாக மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவர்களுக்கு அந்த காணிகள் சொந்தமாக வழங்கப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புவதோடு வடகிழக்கிலே நீண்ட காலமாக நிரந்தர உரித்தற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்குரிய அந்த அனுமதி பத்திர காணிகளுக்கான காணி உறுதிகள் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு வலியுறுத்துகின்ற அதே நேரத்திலே இந்த காணி உறுதிகள் உரித்து வழங்குதல் என்ற பெயரிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே 84ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய காணிகளிலே 2008-09களிலே ஆக்கிரமித்து குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு காணி உறுதிகள் வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் நடைபெற்றிருக்கிறது. அந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகள் ஜனாதிபதி அவர்கள் பொதுவாக தமிழர்களையும் சேர்த்து வைத்து வழங்குகின்ற பொழுது ஏதோ ஜனாதிபதி நல்லது செய்வது போன்ற ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டாலும் தமிழர்களுடைய காணிகளில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய காணிகளில் அத்துமீறி குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கும் உறுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செயல்பாடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக அவ்வாறான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வழங்கப்பட்ட உறுதிகள் ரத்து செய்யப்பட்டு அந்த காணிகள் அந்த போர்க்காலத்துக்கு 84ஆம் ஆண்டுகளில் இருந்து போர் காரணமாக வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகள் தமிழ் மக்களுக்கு சொந்தமாக வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே ஊடகவியலாளர் பிரதீபன் அவர்கள் மீது அச்சுவேலி பத்தமேனி பகுதியிலே வைத்து அவருடைய வீட்டின் மீது இனந்தெரியாத நபர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அவருடைய மோட்டார்
மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டிருக்கிறது, ஆட்டோ வாகனம் எரிக்கப்பட்டிருக்கிறது, வீட்டில் இருந்த உடைமைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர் இந்த உறுதி வழங்குகின்ற நிகழ்வுகளுக்கு ஜனாதிபதி வந்தபோது வெளியோயா பகுதியிலிருந்து சிங்களவர்கள் ஏற்றி வரப்பட்டமை தொடர்பாக கலந்து கொண்டிருந்த சிங்கள மக்களிடம் பேட்டி எடுத்து அது வெளியிலே வந்திருந்த நிலைமையிலே அதற்கு பிற்பாடு அந்த ஜனாதிபதி கலந்து கொள்ளுகின்ற கூட்டங்களுக்கு பிரதீபனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் ஒரு முன்னாள் போராளி. இந்த முன்னாள் போராளி இந்த ஜனாதிபதி நிகழ்வுகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த முன்னாள் போராளிகள் இன்னமும் குற்றவாளிகளாகவே நடத்தப்படுகின்றார்களா, பார்க்கப்படுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே தொழில் செய்ய முடியாதா, முன்னாள் போராளிகள் இந்த நாட்டிலே பாதுகாப்பாக வாழ முடியாதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் இந்த தாக்குதல் சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த குற்றவாளிகள் உடனடியாக கண்டறியப்பட வேண்டும். இது ராணுவ புலனாய்வு பிரிவினரால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை நான் மிக தெளிவாக இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இறுதியாக நான் இதை முடிப்பதற்கு முன்னதாக இந்த இழுமை மடி படகு மற்றும் இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக இன்று யாழ்ப்பாணத்தில் ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை இந்திய தூதரகத்துக்கு எதிராக நடத்துவதில் எந்த விதமான பயனும் இல்லை. உண்மையிலே இந்த போராட்டம் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவனுடைய அமைச்சுக்கு எதிராக நடத்தப்பட வேண்டும். அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு கடத்தொழிலை அழித்துக் கொண்டிருக்கின்றார். இந்திய மீனவர்களை அத்துமீறல்களை கட்டுப்படுத்துவதற்கு கடற்படை உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் இருப்பது இந்த நாட்டு அரசினுடைய தவறு. ஆகவே இலங்கை அரசும் இந்திய அரசும் உடனடியாக இந்த அத்துமீறலை கட்டுப்படுத்தி மீனவர்களுடைய கடல் தொழிலை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.